Hi friends, இப்ப தமிழ் சீரியல்ல சன் டிவி அண்ட் விஜய் டிவிக்கு போட்டியா ஜி தமிழ் இப்ப வந்துட்டு இருக்கு அண்ட் இவங்களும் டாப் லெவலுக்கு வர நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி இப்ப நிறைய சீரியல்ல டிஆர்பியும் ஹையா வச்சுட்டு வராங்க. அப்படி இருக்கப்ப இந்த தொலைக்காட்சி சீரியல்ல டாப் 10ல வருவதே ரொம்ப பெருசான விஷயமா இருக்கு. ஆனா லாஸ்ட் வீக்ல ஜி தமிழ்ல ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் தொடர் டாப் 10க்குள்ள வந்துச்சு. இது அந்த ஜி தமிழ் தொலைக்காட்சிக்கு மட்டும் இல்லாம சீரியல் ஆடியன்ஸ்ல கொஞ்சம் மிகப்பெரிய ஹாப்பியான நியூஸா இருந்தது. அண்ட் கார்த்திகை தீபம் சீரியல் கார்த்திக் ராஜால தான் மிகப்பெரிய அளவுல ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அண்ட் இந்த சீரியல் மட்டும் இல்லாம அகைன் செம்பருத்தி சீரியல் சீசன் 2 வரணும் அப்படின்னு அந்த சீரியல் ஆடியன்ஸ் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா செம்பருத்தி சீரியல் தான் டாப் 1ல வந்துட்டு இருந்தது. செம்பருத்தி சீரியல் எப்ப முடிஞ்சதோ அதுக்கப்புறம் ஜி தமிழ்ல ஒளிபரப்பான எந்த சீரியலுமே டாப் 10க்குள்ள வரல. சீக்கிரமே செம்பருத்தி சீரியல் சீசன் 2 ஆரம்பிக்கணும் அப்படின்னு சீரியல் ஆடியன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் நிறைய புத்தம்புது ரியாலிட்டி ஷோ சீரியல்கள் அப்படின்னு ஜி தமிழ்ல நிறைய களமிறக்கிட்டு இருந்தாங்க. நிறைய மாற்றமும் செஞ்சாங்க. அண்ட் அப்படி மாற்றம் செஞ்சதுனால இப்ப சில சீரியலோட நேரத்தை மாத்திருக்காங்க. ராமன் தேடிய சீதை 2:30 மணிக்கும், மனசெல்லாம் அப்படின்ற சீரியல் 3 மணிக்கும், நானே வருவேன் சீரியல் 3:30க்கும் இப்ப டெலிகாஸ்ட் பண்ண போறதா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சீரியல் ஆடியன்ஸுக்கு இந்த டைமிங் கண்டிப்பா ஒர்க் ஆகும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப ஜி தமிழ் சீரியல் டைம்லாம் மாத்திருக்காங்க. அதை பத்தி உங்க ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.